ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டார். படகில் அமர்ந்தவாறு மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்களை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆழத்திற்கு செல்ல தயாரா என்ற ஒரு மைய கருப்பொருளோடு நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவள்ளுவர் 423வது திருக்குறளில் அழகாக சொல்லுகிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு உள்ளத்தில் இருத்துவதல்ல, சொல்லுவதில் என்ன பொருள் இருக்கிறது என்பதை ஆய்ந்து அறிந்து அதை கடைபிடிப்பதுதான் உண்மையான வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். இல்லை என்றால் போற போக்கில் யார் வேணாலும் சொல்லுவாங்க, அதை பூரா நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா நம்மளும் வளர மாட்டோம், நம்மை சூழ்ந்திருப்பவர்களும் வளர முடியாது, நம்முடைய குடும்பமும் வளர முடியாது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் முதல் வாசகம் எசாயா அழகாக குறிப்பிடுகிறார். எசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்துல தன்னுடைய நிலைமையை பற்றி குறித்திருப்பார். ஆண்டவரே, அசுத்தமான உதடுகள் எனக்கு இருக்குது, நான் அசுத்தமான பேசக்கூடிய உதடுகள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2வது வாசகத்திலும் அப்படித்தான் பவுல் மனமாற்றத்திற்கு முன்பாக அசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நற்செய்தி வாசகத்திலும் பேதுரு அவர்களும், ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போ, நீ எங்களுக்கு வேண்டாம், நான் தகுதியற்றவன் அப்படிங்கிறத பேதுரும் பதிவு செய்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த 3 நபர்களும் பொருளினுடைய ஆழத்தை கண்டவர்கள் அல்ல, அருளினுடைய ஆழத்தை கண்டவர்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த மனிதர்களை நாம் எப்படி நம்முடைய உதாரணமாக வாழ்வில் முன்னேற பயன்படுத்திக் கொள்வது என்று பார்க்க வேண்டும். நீங்க எல்லாரும் வீட்டை பூட்டி வச்சுட்டு 1 மாசம் வெளியில போறீங்க, உள்ள குப்பையும் குளுமா கிடக்குது, எலி செத்து கிடக்குது, எல்லாம் செத்து கிடக்குது, வீடு பூட்டி தான் கிடக்குது. இப்ப வீடை சுத்தம் செய்ய முடியுமா? வீடை எப்பதான் சுத்தம் செய்ய முடியும்? வீட்டை திறந்தாதான் சுத்தம் செய்ய முடியும். அது திறந்த உடனே சூரிய வெளிச்சம் பட வேண்டும். ஜன்னல்களை திறந்தவுடன் காற்றின் மூலமாகவாவது கண்டுபிடித்து விடலாம், ஓகே துருநாற்றம் அடிக்குது, வெளிச்சம்.
அதே போலதான் இந்த 3 நபர்களும், எசாயாவாக இருந்தாலும் சரி, பவுலாக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களை பூட்டி வைத்திருந்தார்கள். நாங்கள் பாவிகள், எங்களை நெருங்காதீங்க, வேண்டாம் என்று சொல்லியிருந்த அவர்களை ஆண்டவர் பூட்டை திறக்கிறார். உள்ளிருக்கக்கூடிய அசுத்தங்களை எடுத்து வெளியே போடுகிறார். அவர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துகிறார். இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதம் தான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எனவே நாமும் திருப்பலிக்கு செல்கிறேன், ஆலயங்களுக்கு செல்கிறேன் என்பதனால் அல்ல, மாறாக நம்முடைய இதய கூட்டை திறந்து விட்டோம் என்றால் ஆண்டவர் அதில் வெளிச்சம் கொடுக்க தயாராக இருக்கிறார். அதனால தான் நான் திருப்பி திருப்பி ஒரு வசனத்தை ஆழப்படுத்தி சொல்லுவேன். திருவெளிப்பாடு 3:20 சொல்லுவார், நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், திற, அது போதும் எனக்கு. நீ திறந்துட்டேன்னா நான் உள்ள வந்துருவேன். நீ திறந்து யாரான்னு பார்க்கறதுக்குள்ள நான் உள்ள வந்துருவேன். அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய பாடாக இருக்கு. எனவே அவருடைய சொல், பவுல் திறந்தார், எசாயா திறந்தார், பேதுரு திறந்தார், உள்ளே போய் உட்கார்ந்தார். நிறைவுதான் இருந்ததே ஒழிய குறைவு அவர்களிடத்திலே இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நாமும் இன்று எங்களுடைய ஆன்மீகம் ஏன் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது? நாங்களும் நற்கருணை வாங்குகிறோம், திருப்பலியில் பங்கேற்கிறோம், ஆராதனைகள் செய்கிறோம், ஜெபமாலைகள் சொல்லுகிறோம். ஏன் இன்னும் எங்களுக்கான வரங்கள் கிடைக்கவில்லை? ஏன் இன்னும் எங்களுக்கான பலன்கள் கிடைக்கவில்லை என்று பல மனிதர்கள் தங்களிடையே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வியாக இருக்குது. அதற்கு ஆண்டவர் இயேசு சொன்ன பதில் இதுதான், ஆழத்திற்கு இட்டு செல், இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய பதிலாக இருக்கிறது. உனக்கால எந்திரிக்கவே முடியலையா, முட்டிக்காலாவது போடு. முட்டிக்கால் தான் போடுவேன், முட்டிக்கால் தான் போட முடியுமா? எந்திரிச்சு நெல்லு. நடக்கவே முடியலையா, சும்மா கம்பை பிடிச்சிட்டு நட. கம்பை பிடிச்சி தான் நடப்பியா? சரி, கம்பை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கம்பியை பிடிச்சி நட. கம்பியை பிடிச்சா நடப்பியா? கம்பியை விட்டுட்டு கொஞ்ச நேரம் நட. அப்படி நட, கடைசியில் ஓடு அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய பாடம். இல்ல, என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் முடிந்தது, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியும் என்று பேதுரு சொன்னாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, அந்த பொருளினுடைய அருளை கண்டுபிடிக்கிறார். இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறேன், இன்னும் கொஞ்சம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை மிகவும் ஆழமானது. முதலில் தன்னுடைய மன குமுறலை பதிவு செய்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம். இன்னைக்கு நம்மளும் சரி, நாங்கள் இரவு முழுவதும் முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டோம். நாங்கள் ஒரு வாரமாக தியானத்திற்கு சென்றோம், நாங்கள் ஒரு மாதத்திற்கு தியானத்திற்கு சென்றோம். ஆனாலும் இன்னும் நாங்கள் ஆளப்படவில்லை என்றால் நம்ம இன்னும் ஆழத்துக்கு தள்ளிட்டு போல அப்படின்னு தான் பொருள். போன உடனே அருள் வந்துருமான்னா கிடையாது. பேதுரு தன்னுடைய உடல் உழைப்பு அனைத்தையும் போட்டு விட்டார். இறுதியில் இறைவன் சொன்னது, உன் உழைப்பு முடிந்து விட்டது, இனிமேல் என் உழைப்பு இருக்கிறது, வா போவோம் அப்படிங்கிறது தான். நம்ம என்னைக்கு நம்மளால முடிந்த அளவு உழைத்து அதனால் பலன் கிடைக்கவில்லையோ, கடவுள் சொல்லக்கூடியது, உன் உழைப்பு முடிந்துருச்சு, இனிமேல் என் உழைப்பு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உழைப்பை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதில் தான் இந்த பேதுரு இன்று படகு நிறைய மீன்களை கண்டுகிறார். அடுத்த கட்டமாக பேதுரு சொல்லக்கூடிய ஒரு பதில் ஒன்று ஆழமாக இருக்கிறது. இயேசு சொல்றாரு, இனிமேல் நான் உன்னைய மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் அப்படிங்கிறார். இந்த மீனவர்களுடைய கவலைகளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் 2 ஆண்டுகள் அவர்களோடு இருந்த காரணத்தினால் சொல்லுகிறேன். ஒரு போட்டு இன்னைக்கு காலையில போகணும், போயிட்டு நாளைக்கு மத்தியானம் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் செலவழிச்சு தான் போகணும். கிட்டத்தட்ட 400-500 லிட்டர் டீசலை பிடிச்சிட்டு, சாப்பாடை பிடிச்சிட்டு 10 பேரோட, குறைஞ்சது 10 பேரோட போகணும். வலையினுடைய மதிப்பு மட்டும் குறைஞ்சபட்சம் 9 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம் வரைக்கும் வரும். இவர்கள் எல்லாம் போய் செலவழிச்சு அதை போட்டுட்டு மீன் கிடைச்சாதான், இல்லாட்டினா கடல் தண்ணி மட்டும் உப்பு இல்லை, அவங்க கரையில வலையை பின்னிக்கிட்டு இருக்கும் போதே கண்ணீர் சிந்திக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க. இவருடைய கண்ணீர் கரைந்து கூட அந்த கடல் உப்பு இன்னும் அதிகமாக கூட கூடும். அந்த அளவிற்கு வேதனையில் இருப்பார்கள், அந்த அளவிற்கு சோதனையில் இருப்பார்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், 2 தொழில்கள் இறைவனை நம்பி செய்யக்கூடிய தொழில்கள். 2 தொழில் மட்டும்தான், வேற எந்த தொழிலும் கிடையாது. 2 தொழில் மட்டும்தான் இறைவனை நம்பி செய்யக்கூடிய தொழில்கள். ஒன்று விவசாயம், இன்னொன்று மீன்பிடித்தல். விவசாயி செல்லும் போது, இறைவா எங்களுக்கு மழையை கொடும் என்று கேட்பார். மீனவரும் கேட்பார், இறைவனே நீங்களே எங்களுக்கு எப்படியாவது மீன் பிடிக்க கொடுங்க. நடுக்கடல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு படகு ரிப்பேரா போச்சு, பழுது ஆயிடுச்சு அப்படின்னா இறங்கி தள்ள முடியுமா? முடியாது. ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், போட்டு போயிடுச்சு. 30 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா போட்டு உள்ள போயிடும், அவ்வளோதான். குடும்பமே நம்ம நினைக்கிறோம், என்னடா இவ்வளவு செலவழிச்சு போட்டு எடுக்கணுமா? பூரா கடன்.
வாங்கி அதன் மூலமாக முதலீடு செய்துதான் அவர்கள் அடைப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த தொழில். இரண்டாவது விவசாயத்தை பார்க்கிறோம், இறைவா எங்களுக்கு மழையை கொடும் என்று பார்க்கிறார்கள். இதே விவசாயி நடு வயல்ல நின்றுகிட்டு எம்எல்ஏ எங்களுக்கு உதவி செய்யுங்க, முதலமைச்சர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கத்த முடியாது. நிதி வேணா கேட்கலாம், மழையை கேட்க முடியாது. அதே போலதான் இந்த மீனவர்களும் கடலுக்குள் சென்ற பிறகு எங்களுக்கு எம்எல்ஏ உதவி செய்வாரு, எம்பி உதவி செய்வாரு, பிரைம் மினிஸ்டர் உதவி செய்வார், முதலமைச்சர் உதவி செய்வார்னா உள்ள கிடக்க முடியாது. கடவுளே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கடவுளை நம்பி இந்த தொழில் செய்வார்கள். இன்னைக்கு மற்ற தொழில்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள், முதலாளி, சிஓ, டிஓ, முதலமைச்சர், எம்பி இவங்க தான் காப்பாற்றணும் மற்ற தொழிலை பூரா. இன்னைக்கு ஒரு ஆசிரியர் உள்ள போகும்போது என்ன வேண்டும், இன்னைக்கு சிஓ டிஓ விசிட் வந்துடக்கூடாதுன்னு கூட வேண்டுவோம். கடவுளை வேண்டும் போதே அப்படிதான் வேண்டுவோம். கடவுளை நம்பி நம்ம செய்ய போறது கிடையாது. சும்மா ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குமே தவிர முழு நம்பிக்கை கடவுள் மீது இருக்காது. திடீரென்று அவர்கள் வந்துவிடக் கூடாது என்றுதான் வேண்டுவோம். ஆனால் இந்த இரண்டு தொழில்களையும் பார்த்தோம் என்றால் முழுமையாக கடவுளை மட்டும் நம்பி செல்வார்கள். நீங்க ஏற்றுக்கலைன்னா அது என் பொறுப்பு கிடையாது, அது உங்களுடைய பலவீனம், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இதுதான் இந்த இரண்டு தொழிலும் முழுமையாக கடவுளை மட்டும் நம்பி செய்யக்கூடிய தொழில் இந்த இரண்டு தொழில் மட்டும்தான். எனவே அவர்கள் செலவழித்த அந்த 1.5 லட்சம் ரூபாயை எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா அவ்வளவுதான். வெறும் வலையை பின்னி கொண்டிருப்பார்கள். குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும், கண்ணீரில் இருக்கும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் என்னவென்று பார்த்தோம் என்றால் கோவில் மட்டும்தான். இப்போ ராமேஸ்வரத்தை எடுத்துக்கோங்க, பாம்பன், தங்கச்சி மடம், அங்கே தேட்டர் கிடையாது, அங்கே பொழுதுபோக்குலாம் கிடையாது. அங்கே இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு ஆலயம் மட்டும்தான். அங்கே ஆலயத்துக்கு மட்டும்தான் கண்ணீரோ கவலையோ சந்தோஷமோ மொத்தமாக கூடி உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரே இடம் அந்த இடம், ஒரு இடம் மட்டும்தான். அங்கே மட்டும்தான் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அதில் தான் அவர்கள் கண்ணீரும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், எல்லாம் இருக்கும் அங்கே. எனவே அவர்கள் கடவுளை நம்பி செய்யக்கூடிய அந்த தொழில், அதே தொழிலில் தான் பேதுருவும் செய்கிறார். இவரும் கண்ணீரோடு இருக்கிறார். இரவு முழுவதும் நான் பாடுபட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லை, இந்தா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கூட்டிட்டு போறார். எனவே நாம் நம்முடைய தொழிலில், செய்யக்கூடிய தொழிலில் ஆழத்திற்கு சென்றால் மட்டும்தான் இறைவனை காண முடியும். நம்மளால் முடிந்த வரை அல்ல, முடிக்கும் வரை செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் தன்னுடைய முயற்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதத்திற்கு நாம் மாற்ற முடியும். எனவே நாம் பேதுருவை பார்க்கிறோம். இன்று முதல் நீ மனிதரை பிடிப்பவர் ஆவாய் என்று சொல்லுகிறார். எப்பொழுது ஆண்டவர் பேதுருவில் மயங்கி போனார் என்றால், எனக்கு மீன் கிடைத்து விட்டது போதும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை, மற்ற படகுகளுக்கும் சைகைகள் மூலமாக காட்டினார். அப்பொழுதே அவர் மனிதரை பிடிப்பவரை மாறிட்டார். அப்ப வாங்க எல்லாரும் வாங்க வாங்க, நான் எனக்கு மட்டும் இந்த அருள் போதாது, உங்களுக்கும் எடுத்துக்கங்க, உங்க படகை நிரப்பிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதே பேதுரு தனக்கு கிடைத்த மீனை தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் கொடுக்கக்கூடிய, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் அவரிடம் இருக்கிறது. அதை கொடுக்கிறார், அதை பெற்றுக்கொள்கிறார். இப்ப சிவகங்கையில் இருக்கக்கூடிய மிலிட்ரி சோல்ஜர் போர்டு ஒன்று இருக்கு. அங்கே போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெண்ணினுடைய தகப்பன் இராணுவத்தில் பணிபுரிந்தவர். இந்த பெண் பிள்ளைக்கு கை கொஞ்சம் சூம்பி போயிருக்கும், குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு சூம்பி போயிருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என் பக்கத்துல இருந்து உட்கார்ந்து சொன்னாரு, இங்க வாமா, நானும் உன்னைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், இத்தனை வருஷமா இங்க வந்து என்ன பண்ற, என்னம்மா உனக்கு தேவை, நான் பேசுறதுக்கு சங்கட்டமா இருந்துச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் ஏதாவது ஒரு உதவி கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோமே. என்னம்மா உதவி கேட்கிற, உனக்கு சலுகையே இங்க இருக்கு, போய் கேளு, என்னுடைய தகப்பன் இந்த மாதிரி இருந்தாரு, எனக்கு இப்படி ஊனமுற்று போய் இருக்குது, நான் என்ன செய்யலாம், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னோன்னே உடனடியாக அங்கே இருந்தவர்கள் கடை போட்டு கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு எத்தனை பிரிவில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லாம கமுக்கு கோழியாட்டம் இருக்கிறாங்க பார்த்திருக்கீங்களா? தனக்கு மட்டும்தான் அந்த உதவி வேண்டும், மற்ற யாருக்கும் வாங்கி கொடுத்துடக்கூடாது, மற்ற யாருக்கு அது கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல எத்தனை பேர் படும் கேவலமா இருக்கிறாங்கிறது தெரியுமா? எத்தனை பேர் அரசாங்கத்தினுடைய உதவி, நிலுவைத் தொகைகள் எல்லாத்தையும் தனக்கு மட்டும்தான் வந்துடணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவர்களிடத்தில் ஆண்டவர் ஒரு நொடி கூட வரமாட்டார். என்னைக்கு பேதுரு தனக்கு கிடைத்த மீனை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முன் வந்தாரோ அப்பொழுதே முடிவு செய்து விட்டார், இவன் மீனை மட்டுமல்ல மனிதரையும் பிடிப்பதற்கு லாயக்கு என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? வழிகாட்ட ஆட்கள் இல்லை என்றல்ல, வழிகாட்ட மறுப்பவர்கள் இருப்பதனால் தான். வழிகாட்ட மறுக்கிறார்கள். சலுகைகள் இருக்கிறது, அரசாங்கத்திலே சலுகைகள் இருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சில பேர் தான். அந்த பயன்படுத்துகிறவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது இல்லை.
அது அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பென்ஷன் திட்டம் 1990க்கு முன்னாடி 10 வருஷம் வேலை பார்த்தா கூட அவங்களுக்கு பென்ஷன் இருக்கு. போன மாசம் தான் ஒருத்தவங்க அதுக்கான பலனையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர்கிட்ட ஏறி இறங்கி கிடைக்கல. கடைசியில் இறுதியாக ஒரே ஒரு நபர் சொல்லுகிறார், என்னம்மா உனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமா பென்ஷன் வந்துகிட்டு இருக்கணுமேமா, எப்படி இப்படி விட்ட அப்படின்னு சொல்லி கடைசியில் கண்டுபிடிச்சா அது இப்பதான் அதை கண்டுபிடிச்சு போன மாசம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எத்தனை நபர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். யாரும் நிம்மதியாக வாழக்கூடாது என்று எத்தனை பேர் உள்ளத்தில் நிம்மதியாக அதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை திட்டம் தீட்டி பார்க்க வேண்டும். சலுகைகள் இருப்பதை அவர்களுக்கு உரியதை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்றால் இறைவன் நம்மையும் மனிதரை பிடிப்பவராக்குவார், நம்மையும் ஒரு நாளும் குறைவுபடாமல் நிறைவோடு தான் வைத்திருப்பார் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் மட்டும் நிறைவு காண வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு சொந்தம் அல்ல. நம்மை சார்ந்திருப்பவர்களும் நிறைவு காண வேண்டும் என்று நினைத்தால்தான் இறைவன் நம்மோடு சொந்தமாக இருப்பார் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது, படம் பிடித்து காட்டுகிறது. எனவே நாம் ஆழத்திற்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். ஆழம் என்றால் என்ன என்பதுதான் பொருள். ஒருவர் ஆசிரியராக இருக்கிறார் என்றால் அதனுடைய ஆழத்திற்கு செல்ல வேண்டும். அந்த பணியினுடைய ஆழம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த திருவிழா நேரத்தில் ட்ரம்ஸ் வாசிப்பாங்கல்ல, ட்ரம்ஸ், அதுல ஒருத்தர் 25 வருஷமா வாசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவருக்கு பணி நிறைவு கொடுக்குறாங்க. கடைசி அவருக்கு எல்லாரும் கூடி பணி நிறைவு வச்சு கொடுக்குறாங்க. அப்ப வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் குமிஞ்சோன்னா கடைசியில் அவர்கிட்ட அந்த ட்ரம்ஸை கொடுத்து, நீங்க 25 வருஷமா வாசிங்கல்ல, இப்ப எங்களுக்காண்டி ஒரே ஒரு வாட்டை வாசிங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், நான் மட்டும் எப்படி வாசிப்பேன், எல்லாரையும் வர சொல்லுங்க நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்பனா அவருக்கு என்ன தெரியல, 25 வருஷமா வாசிக்க தெரியல. அவர் சும்மா கூட்டத்தோட சொப்பு கொட்டியிருக்கிறாரு, சும்மா கையை மட்டும்தான் அசைச்சிருக்கிறாரு 25 வருஷமா. மற்றவங்க எல்லாம் வாசிக்கும் போது அந்த ஓசை கேட்டு இவர் சும்மா சும்மா கையை வச்சுக்கிட்டு ஒளியே இல்லாம சும்மா சும்மா தட்டிக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்ப அதனுடைய ஆழத்துக்கு இவர் செல்லவில்லை, மேன்போக்காவே சென்று கொண்டு, ஆனால் எனக்கு ஆழமான சம்பளம் கிடைக்க வேண்டும், ஆனால் என்னுடைய உழைப்பு மேன்போக்காதான் இருக்கும் என்பதுதான் இன்றைய பல மனிதரிடம் இருக்கக்கூடிய மனநிலை. எனவே நான் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். சம்பளம் குறைவு என்பதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், காலையில 9 மணிக்கு வந்தாலும் ஒரு தெனாரியன் தான், சாயந்தரம் 5 மணிக்கு வந்தாலும் ஒரு தெனாரியன் தான். கடவுள் முன்னிலையில் கடவுள் சரியான முதலாளியாக இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய அருள் என்னாலும் நமக்கு குறைவுபடாது. அது உலகத்தில் இருந்தாலும் சரி, உன்னதத்தில் இருந்தாலும் சரி, அருள் என்னாலும் நிரம்பிக் கொண்டுதான் இருக்கும் என்பதுதான் அதனுடைய சுட்டிக்காட்டாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் அப்படிப்பட்ட அந்த ஆழத்திற்கு இட்டு செல்ல தயாராக இருக்கிறோமா? குடும்பம் என்ற ஒரு ஆழத்திற்கு செல்ல வேண்டும். மேன்போக்காகவே இருந்தோம் என்றால் பொறாமை, போட்டி, சண்டை, சங்கடங்கள், மனக்கசப்புகள், குழப்பங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். எனவே அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொண்டு நாம் இருந்தோம் என்றால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே ஒரு தீயதை அறிந்த ஆண்டவர் அதை தூய்மையாக்க அவர்களுக்குள் செல்கிறார். எசாயாவுக்குள் செல்கிறார், பேதுருவுக்குள் செல்கிறார், பவுலுக்குள் செல்கிறார். இன்னைக்கு நமக்குள்ளும் செல்ல அவர் தயாராகத்தான் இருக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் இந்த உதாரணம் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் மது பிரியராக இருக்கிறார், மடா குடிகாரராக இருக்கிறார். அப்ப ஃபாதர் உட்கார வச்சுட்டு சொல்றார், இந்த சாராயத்தை குடிப்பதனால் உடலுக்கு மிகப்பெரிய கேடு, இதை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு மிக உன்னதமான குடிமகன் எந்திரிச்சு சொல்றார், சாமி நிப்பாட்டுங்க, எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க உங்கள் எதிரியையும் அன்பு செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு எதிரி இந்த கோட்டுப்பாட்டில் தான், அதனால தான் இதை நான் இன்னும் அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்படிப்பட்ட மனுஷனை என்னைக்காவது திருத்த முடியுமா? திருத்த முடியாது. அப்ப அவருக்கு செய்யக்கூடிய தவறுகள் அவருக்கு சாக்கு போக்காக இருக்கிறது. இன்னைக்கு எசாயா இப்படியே சொல்லியிருந்தார் என்றால் இறைவாக்கினராக மாறி இருக்க முடியாது. பேதுரு இப்படி சொல்லியிருந்தார் என்றால் மனிதர்கள் இப்படி போவனாகவோ இயேசுடைய சீடனாகவோ மாறி இருக்க முடியாது. பவுல் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் கிறிஸ்தவர்களை கொன்று ஒழிப்பேன் என்று முடிவு எடுத்திருந்தார் என்றால் அவரும் ஒரு உன்னதமான ஒரு இறைவாக்கினராக மாறி இருக்க முடியாது. எனவே நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறோம், தவறுகள் செய்கிறோம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை களை எடுக்க முயற்சி செய்ய வேண்டும். இன்று பலர் என்ன செய்கிறார்கள், தான் செய்வது தவறு என தெரிந்தும் அதில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறார்கள், தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
தான் பேசுவது தவறு என்பது தெரியும், அதில் நிலைத்திருக்கிறார்கள். தான் செய்வது தவறு என தெரியும், அதில் நிலைத்திருக்கிறார்கள். எனவே அதை களைவதற்குத்தான் ஆண்டவர் உதவி செய்வாரே ஒழிய அதை தக்க வைத்துக் கொள்ள ஆண்டவர் ஒரு நாளைக்கும் உதவி செய்ய மாட்டார் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இன்று நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? மேம்போக்கான நிலையில் இருக்கிறோமா, இல்லை ஆழத்திற்குள் இட்டு செல்ல தயாராக இருக்கிறோமா? நாம் எத்தனை ஆலயத்திற்கு, எத்தனை ஜெபத்திற்கு செல்வது முக்கியமல்ல, எப்படி சென்றோம் என்பதுதான் முக்கியம். நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னா அது மேம்போக்காகவும் எனக்கு பாட தெரியும், என்னுடைய ராகத்தையும் பயன்படுத்த தெரியும், என் கடவுளுடைய ராகத்தையும் பயன்படுத்த தெரியும். மனிதர்களை மகிழ்ச்சிப்படுத்த பாடவும் தெரியும், இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த பாடவும் தெரியணும். அதுதான் பாடகனுடைய வித்தை. இல்லை, நான் மனிதர்களுக்காக மட்டும்தான் பாடுகிறேன் என்றால் கடவுள் அதில் நிறைவு காண மாட்டார். நான் கடவுளுக்காக பாடுகிறேன் என்றால் அது கடவுள் நிறைவு காண்பார் என்பதுதான் நம்முடைய முழுமையான ஒரு ஆழமான போக்காக இருக்க வேண்டும். இல்லை, நான் மேன்போக்காக போவேன், பிறர் பார்க்க வேண்டும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லுவேன், நான் இங்கிருந்து சோகத்தூர் தியானத்துக்கு போயிட்டு வந்தேன், 7 நாள் சூப்பரா இருந்துச்சுன்னு யாரு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் ஆழத்துக்கே போலின்னு அர்த்தம். சூப்பரா இருந்துச்சு ஃபாதர் தியானம், அங்கே தியானம் சூப்பரா இருந்துச்சு ஃபாதர், வேளாங்கண்ணி தியானம் சூப்பரா இருந்துச்சு ஃபாதர், அங்கே தியானம் சூப்பரா இருந்துச்சு பாரு. சூப்பரா இருக்குதுன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ சாத்தானுடைய பிள்ளைகள் ஆவாங்க. நான் இப்படி போனேன், இப்படி வந்தேன் என்று சொல்வார்கள் என்றால் அதை நம்புங்கள், அதை நம்பி செல்லுங்கள். அங்கே சூப்பரா டீ கொடுத்தாங்க, சூப்பரா சோறு கொடுத்தாங்க, சூப்பரா பிஸ்கட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காண்டெல்லாம் போகக்கூடாது. நான் ஒரு பாவியாக சென்றேன் தியானத்திற்கு, இப்பொழுது புனிதனாக வெளிவந்திருக்கிறேன் என்று யார் சொல்றாங்களோ அந்த தியானத்துக்கு போங்க. சூப்பரா இருக்குங்கிறதுக்காண்டி நீங்க போனீங்க அப்படின்னா உங்களைய கடைசியில் சாத்தான் சூப்பாக்கி தான் அனுப்புவானே ஒழிய உங்களை நல்லாலாம் பக்குவப்படுத்தலாம் அனுப்ப மாட்டான். நான் ஒரு தியானத்திற்கு செல்லுகிறேன், ஒரு பாவியாக செல்லுகிறேன், மீண்டும் வரையில் நான் எப்படி வருகிறேன்? ஒரு நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக வருகிறேனா என்பதை நான் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் எனக்கு சூப்பரா இருக்கு ஃபாதர், முடிஞ்சு அங்கே போனாதான் எனக்கு மனசு நிறைவா இருக்கு, வீட்டுக்கு வந்தா தியானத்துக்கு போனீங்க நிறைவா இருந்துச்சு, வீட்டுக்கு வந்தோன்னே ஏன் மனசு கஷ்டமா இருக்குது? ஏன்னா மாறல. அங்கே யாரும் உங்களை திட்டுறதுக்கு ஆள் இல்லை, அங்கே யாரும் உங்களை பற்றி குறை சொல்றதுக்கு ஆள் இல்லை. அங்கே பேசாம இருக்கணும், அல்லேலூயா ஆமேன்னு சொல்லணும், ஆண்டவரே இரக்கமாயிரும் சொல்லணும், பைபிள் படிக்கணும், பேசாம வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்தா மருமக இருக்கிறாங்க, மாமியார் இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாரும் சுத்தி சுத்தி அடிக்கும் போது என்னவா மாறும்? குறையா மாறிடும், கஷ்டமா மாறிடும். அப்ப தியானத்துக்கு போனா அங்க எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் நிம்மதி. வீட்டுக்கு வந்து எதுவும் செஞ்சாதான் நிம்மதி இல்லாம இருக்குது. அப்ப நிம்மதியை நான் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? ஆழத்திற்கு செல்லுங்கள் என்று பேதுருவுக்கு வழிகாட்டிய ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். ஆழத்திற்கு செல்லுங்கள். இல்லை என்றால் மேன்போக்காகவே இருக்கிறீங்க அப்படின்னா அலை என்னைக்குமே ஓயாது, அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நல்லா கவனிங்க, கடல் மேலே இருக்கக்கூடிய அலையில் சிக்கி கொண்டோம் என்றால் அது நம்மளை உருட்டி கொண்டே இருக்கும். கடலுக்குள் இருக்கக்கூடிய மீனை கவனியுங்கள், அந்த மீன் சுதந்திரமாக இருக்கும். அப்ப நான் கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய அலையில் சிக்கி கொண்டிருந்தேன், இந்த வாழ்க்கை அலையில் சிக்கி கொண்டிருந்தேன் என்றால் நான் அலைக்கழிக்கப்படுவேன். எப்பொழுது கடலுக்குள் இருக்க மீனை போல வாழ்க்கைக்குள், ஆழத்திற்குள் நான் சென்று விட்டேன் என்றால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, யார் வலை போட்டாலும் அதில் சிக்க மாட்டேன் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள். ஏன் ஆண்டவர் ஆழத்திற்கு இட்ட செல்ல சொன்னார் என்றால், நீ ஆழத்திற்கு சென்று விட்டாய் என்றால் சாத்தானோ பிற மனிதனோ உன்னை களவாட முடியாது என்பதுதான் அதனுடைய பொருள். ஏனென்றால் இந்த உலகம் மேன்போக்கான மனிதர்களைத்தான் திருட பார்க்கிறது, ஆழமான மனிதர்களை ஒரு நாளும் திருடாது என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே நாம் நம்முடைய சிந்தனை, சொல், செயல், தியானங்கள், திருப்பலிகள், நற்கருணைகள் எல்லாம் நம்மை ஆழத்திற்கு இட்டு செல்கிறதா? இல்லை திருப்பலி முடிந்தவுடன் பழைய குருடி கதவை துரடினே போக மாதிரியே இருக்குதா அப்படின்னா நான் ஆழத்திற்கு செல்லவில்லை, மேன்போக்காகத்தான் இருக்கிறேன் என்பதை நானும் நீங்களும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ஆழத்திற்கு இட்டு செல்ல இறைவன் தயாராக இருக்கிறார். அந்த படகில் ஏற நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். ஆமென்.